ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஷிக் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனி பார்க்க போனால் பாவி லேட்டம் கிராப் டெஸ்ட். எனக்கு தெரியும் என்னடா இது பார்க்க வேறு கேம் மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். பட் இது ஆக்சுவலி ஒரு 2-3 டெவலப்பர்ஸ் இது பண்ணுறது இவ்வளோ பெரிய குட் கேம். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா இந்த கிராப் டெஸ்ட்டுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கான சூப்பராக இருக்கும். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம் பிளே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நிறைய ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் போகலாம். ஸோ இன்ட்ரோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கேம் பிளேக்குள்ள அப்படியே போய் கண்டினியூ பண்ணலாம். போடுறா அந்த ஸ்கேனரை, ஓப்பன் த டோர்ரா. ஏய் வந்துடும்டா. என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. வாங்க எழுப்போம். ஏழை கைப்புள்ள இல்றோம். அப்பா சரக்கு வந்துருச்சா. என்னடா வாய் ரொம்ப கலருது. சரி வாங்க போகலாம். ஓகேடா. யாய் ஸ்பைடர்மேன் மேலே இப்போ குதிக்க போங்க மேல். ஓகே இப்போ கை வச்சு இழுக்கலாம். சூப்பர் இழுக்கலாம். சூப்பர். ஓகே இல்லைடா. இப்போ இந்த மெட்டல் பார்ஸை இருக்குன்னு நினைக்கிறேன். இழு பார்ஸை இழுக்கிறோம், தூக்கி போடுறோம். ஓகே போகலாம். சூப்பர் குட். ஓகே இந்த கதை திறக்கலாம். அந்த ஹேண்டில் பிடிச்சி இல்றா கைப்புள்ள. டேய் இல்லைடா சீக்கிரமா. இழுத்தாச்சு. இப்போ அந்த ஹேண்டில் எழுப்போம். கதவை திறப்போம். ஓகே பர்பிள் ஹேண்ட் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா. சரி வாங்க யூஸ் பண்ணுவோம். பர்பிள் ஹேண்ட் ஒரு ஜம்பை போடு. ஜம்ப்டா. வந்துட்டோம்டா. சரி வாங்க அப்படியே திறப்போம் கதவை. இங்கே அப்படியே திருப்பி ஸ்பைடர்மேன் தோணுன்னு நினைக்கிறேன். இதுக்காடே அந்த சைடு வழி போகிறது கேஸ். அதனால் இப்படி ஜம்ப் பண்ணுவோம். படா அவ்வளோதான். சூப்பர். இப்போ கதவை திறக்கணும். தொறடா டேய். ஏண்டா கத்தக்கூடாதுடா டேய். ஏண்டா ஒரு மனுஷன் ஆனால் மரியாதை கொடுக்கணுமா. சரிங்க பார்ப்போம். இல்லைடா பேட்ரி ரைட்டா. ஓகே தெரிஞ்சு இதில் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போடா இல்லை. ஓகே கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த பட்டன் தொடரும். எனக்கு முடிஞ்சிச்சு. திரும்ப அந்த பட்டனை கொடுப்போம். புரிஞ்சுது கைஸ். ஆக்சுவலாக அந்த பட்டன் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து மாறுது. என்னடா ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. கையை கொடுத்தேன் எதாச்சு. இந்த டோர் திறந்ததா கைஸ். சரி வாங்க போகலாம் அப்படியே. இன்னொரு பேட்டரி வேணுமா. எனக்கு தெரிஞ்சு அங்கே வெளியில் ஒரு இடம் இருக்குது கைஸ். அங்கே போகலாம். இந்த பட்டன் அடைச்சிட்டோம். இப்போ வெளில போய் அங்கே ஒரு பேட்ரி இருக்குது. அது டக்கு எடுத்து வந்துடலாம். ஓகே வாங்க அது மேலே அப்படியே ஏறுவோம். சீக்கிரம். ஓகே குட் நாட் பேட். ஸோ எப்படி கீழே அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். சீக்கிரம். ஓகே அப்படியே கீழே வாங்க நினைக்கிறேன். ஓகே எனக்கு தான் இங்கே தான் எனக்கு பேட்ரி இருக்கும். மை குட்னஸ். பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே தான் பேட்ரி இருக்குது. என்னோடய ஐக்கியவை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டீங்க ஆக்சுவலா. ஸோ வாங்க போகலாம். அப்படியே இந்த பேட்ரி அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். ஓகே சவுண்டை கொஞ்சம் நினைக்கிறேன். ஓகே போகலாம். போடா என்னாச்சு. எனக்கு இப்போ தான் ஒன்று தோணுச்சு கைஸ். எனக்கு கேம் ரொம்ப லேக் ஆரம்பிச்சிச்சு. குதிடா கைஸ். ரொம்ப லேக் ஆரம்பிச்சிச்சு கைஸ். அதனால் கொஞ்சம் கொண்டு வரது கஷ்டமாகிடுச்சு. நான் அந்த பேட்டரியை கொண்டு வந்துட்டேன். அந்த ஒரு பேட்டரியை இந்த 2 பேட்டரி ரெண்டு பேட்டரி நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன பசில் தான். இந்த பட்டன் திரும்ப எடுக்கணுமா. ஓகே கதை முடிச்சா. பயப்படாதீங்க. திரும்ப அந்த பட்டன் எடுக்கணும். ஆக்சுவலி இது ஒரு பேட்டரி வச்சு செய்கிற பசில் தான். 2 பேட்டரி சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா. அது போனோடனே தான் தெரிஞ்சது இந்த லெவல் அழுத்தாத அது வரணும். ஓகே
இப்போ பாருங்கள் செகண்ட் பேட்டரி வரும் பாருங்கள். அப்போ தான் அந்த மெயின் டோர் திறக்க முடியும். அதுங்க அழகாக இப்படியோ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமா, பார்த்தீங்களா கீழே ஒரு பேட்டரி இருந்துச்சா, இது தாங்க செகண்ட் பேட்டரி. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த அது என்ன பண்ணால் அந்த டோர் பக்கத்தில் ஏதோ அந்த டோர் பக்கத்தில் வந்து இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டோம்ல, அங்கேருந்து அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். அப்புறம் இந்த கடைசி செகண்ட் இதை வச்சு என்ன பண்ணணும்னா அதோ அங்கே வைக்கணும். இதோ இப்போ என்ன இது எப்படிலாம் ஓப்பன் பண்ணு கேட்பீங்க. இது வந்து 2 பட்டனும் அந்த டோரோட கனெக்ட் ஆகிருக்கணும். அடா தோறடா. ஓகே திறந்துச்சா பட்டன் வச்சு இப்போ நம்ம திறந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த பேட்டரி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த பாக்ஸ் அப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து குட்டி பாக்ஸ் வச்சு எடுப்போம். மேலே இருக்குல்ல எடுறா இப்போ டிடி அம்மா வந்துச்சுடா. ஜஸ்ட் மிஸ்ஸாக மேலே வந்துருக்கும். ஓகே அப்படி குதிச்சுட்டு போகலாம் சீக்கிரம். தெரிஞ்சு இதோட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஓகே ஓ அடப்பா திரும்பி இதாச்சுடா. இருடா எப்படி ஏறான்னு மட்டும் பாருங்கடா. கரெக்டாக அந்த ஆங்கிள் வர மாட்டேங்குது. சீக்கிரம் அந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சுன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. ஆமாம் ஓகே ஓகே சீரியஸாக இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோமாடா. போயிடு அப்புறம் வந்துடும் கிட்டத்தட்ட காட் பண்ணியிருப்போம். ஓகே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கேம் எண்டாக போகுது. ஒரு கேட் மாதிரி வரும் அப்படியே போவோம். குதிரா அது போயிடும் நினைக்கிறேன். எஸ் கேன் டூ இட். இது கேம் கண்டினியூ ஆகுதோ. அட பாவிகளா சே இப்படி பண்ணிட்டீங்க. Emotional damn it.